சரித்திரம் என்பதெல்லாம் சிக்கல் நிறைந்த கதைகளாம். சரித்திரம் என்பதெல்லாம் சிக்கல் நிறைந்த கதைகளாம். சாம்ராஜ்யம் எத்தனை சாய்ந்த மன்னர் எத்தனை, சாம்ராஜ்யம் எத்தனை சாய்ந்த மன்னர் எத்தனை, எழுச்சியது எத்தனை வீழ்ச்சியது எத்தனை, எழுச்சியது எத்தனை வீழ்ச்சியது எத்தனை. வாழ்ந்த மனிதன் கதைகளும் வாழும் மனிதன் வதைகளும், வாழ்ந்த மனிதன் கதைகளும் வாழும் மனிதன் வதைகளும், கொண்டதே சரித்திரம் கொடுமை இனிமை நிறந்ததே, கொண்டதே சரித்திரம் கொடுமை இனிமை நிறந்ததே. இதனை முதலில் தொகுத்தவர் என்ரிக் கால்வோன் என்பவரே, இதனை முதலில் தொகுத்தவர் என்ரிக் கால்வோன் என்பவரே. மூன்று வகை சரித்திரத்தை முறையாய் நாமும் அறிந்திடலாம், மூன்று வகை சரித்திரத்தை முறையாய் நாமும் அறிந்திடலாம். கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை இதுவே இந்திய பழங்காலம், கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை இதுவே இந்திய பழங்காலம். 18ஆம் நூற்றாண்டு வரை படிப்பதெல்லாம் இடைக்காலம், 18ஆம் நூற்றாண்டு வரை படிப்பதெல்லாம் இடைக்காலம். 18ஐ தாண்டிவிட்டால் படிப்பதென்பது தற்காலம், 18ஐ தாண்டிவிட்டால் படிப்பதென்பது தற்காலம், படிப்பதென்பது தற்காலம். சரித்திரம் என்பதெல்லாம் சிக்கல் நிறைந்த கதைகளாம், சரித்திரம் என்பதெல்லாம் சிக்கல் நிறைந்த கதைகளாம். சாம்ராஜ்யம் எத்தனை சாய்ந்த மன்னர் எத்தனை, எழுச்சியது எத்தனை வீழ்ச்சியது எத்தனை. சரித்திரம் என்பதெல்லாம் சிக்கல் நிறைந்த கதைகளாம், சரித்திரம் என்பதெல்லாம் சிக்கல் நிறைந்த கதைகளாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.